சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்தால் தான் அவளோட எடுத்து சாப்பிடும் போது நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முறுன்னு தெரிஞ்சாப்புல இருக்கும். இது கூட 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ரசம் வச்சுருக்கலாம். அந்த ரசத்தில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து இதோடு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த புளிப்பு, மிளகு, ஜீரகத்தோட காட்டம் எல்லாம் சேர்ந்து இந்த அவல் உப்புமாவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா கெட்டி அவல் எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த ரசம் எல்லாமே நல்லா வற்றி அவளோட ஊறி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பிலே வச்சு இப்போ தம் போட போகிறோம். கொஞ்சமாக மல்லி இலை, தேங்காய் பூ போட்டு கிளறி விட்டு அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி எல்லாம் வற்றி நல்லா உதிரியான சூப்பரான ரச அவல் உப்புமா ரெடி ஆயிரும். நல்ல காரசாரமாகவும் இருக்கும்.